guys, thank you for choosing to watch this video. இன்னைக்கு நம்ம first video போட போறோம் நம்மளோட சேனல் முஸ்தஃபா அண்ட் ஷாலி. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நான் நினச்ச ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால ஜவ்வரிசி ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஜவ்வரிசி ஸ்வீட் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலா இருக்கு பெங்களூர்ல. ஸோ முன்னாடி எல்லாம் அப்படி இருக்காது, ஃபெப்ரவரியிலேயே இவ்வளோ வெயில். சரி, பாடி கொஞ்சம் நல்லா டீஹைட்ரேட் ஆகாம கொஞ்சம் சில்லா இருக்கும்ன்றதுனால ஜவ்வரிசி சூஸ் பண்ணேன். வாங்க, இது வந்துட்டு ஜவ்வரிசி, சின்ன ஜவ்வரிசி, ரொம்ப சின்னது. இது வந்துட்டு சீக்கிரமாவும் வந்துடும், ரொம்ப நல்லா இருக்கும், தெரியாது, ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கே, மணி மணி மாதிரி. பாத்தீங்கன்னா இதை நான் ஊற வச்சிருக்கேன். ஸோ 3 பேருக்காக ஊறி இருக்கு. ஸோ ஊறுச்சுன்னா அதே சைஸ்ல தான் இருக்கும். ஸோ நல்லா ஊறி இருக்கு. அதுக்கப்புறமா கேஷ்யூஸ், அதுக்கப்புறமா பாதாம் தோலை உரிச்சு, சர்க்கரை, பால். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்ட பிறகு நம்ம இந்த ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். என்னது பாதாம் வேணுமா? எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மறுபடியுமா? இப்ப இல்ல போயிடு, அப்புறமா வா. கிரேப்ஸ் ஏதாவது கேளு, நான் கழுவி தரேன். ஸோ நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இன்னும் ஒரு 2-3 கொதி வந்த உடனே நம்ம பாலை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கேன்மா, பாயாசம் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட ஷெல்ஃப் இருக்குல்ல, ஸ்டடி டேபிள், அதுக்குள்ள வச்சிருக்கேன் பெயிண்ட் பாக்ஸ். பெயிண்ட் அடிக்கடிக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து பால் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த பாதாமும் முந்திரியும் நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி நம்ம கொஞ்சம் திரியா இருக்கணும், சும்மா கொஞ்சம் கொஞ்சம் குறைன்ட்டு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஏலக்காய் பவுடர் போட்டுடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆஃப் ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு. இந்த வெள்ளையாவும் இந்த ஜவ்வரிசி ஸ்வீட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வெள்ளை வேணாம், கொஞ்சம் கலரா வேணும் அப்படின்னா இருக்கவே இருக்கு குங்குமப்பூ போட்டுக்கலாம் கொஞ்சம் லாஸ்ட்ல. இல்லை அப்படி உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை, எமர்ஜென்சிக்கு, என்கிட்டயும் இல்லை குங்குமப்பூ, காலி ஆயிடுச்சு, வாங்க மறந்துட்டேன். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் போடலாம். மஞ்சள் போட்டா கூட கலர் வரும், டேஸ்ட் மாறாது. ஸோ கலருக்காக வேண்டி நான் மஞ்சள் யூஸ் பண்றேன். ஸோ மங்களகரமா மஞ்சள்ல இருந்து மஞ்சள் என்ன சொல்றது, ஜவ்வரிசி பாயாசம். ஸோ ஜவ்வரிசின்றதுனாலே நம்மளுக்கு தெரியும் நம்ம உடம்புக்கு அது குளிர்ச்சி அப்படின்னு. இப்போ சப்ஜா விதை நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இதுல வந்துட்டு நீங்க சப்ஜா விதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஜா விதை ஊற வைக்காமே கூட ஆட் பண்ணிக்கலாம். இது சூடா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சப்ஜா விதை போட்டாக்கா ஒரு புடி
அளவுக்கு சப்ஜா விதை போட்டாக்கா கூட அது அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாயிடும், ஊறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நம்ம இந்த சர்க்கரை போட்டாக்கா கொஞ்சம் எடுத்து காட்டும், எல்லாருக்குமே தெரியும். ஸோ சர்க்கரை தேவையான அளவு உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. எங்கள் வீட்டில் கொஞ்சம் சர்க்கரை கம்மி தான், ஸோ அதனால ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் போட்டாச்சு. சுகர் போட்ட பிறகு நான் பாதாம் முந்திரி சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த மாதிரி அரைச்சிட்டேன், நல்லா கொஞ்சம் குறைன்ட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லைங்களா, ஜவ்வரிசினா கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக இருக்கும் போது கொஞ்சம் ஆஃப் பண்ணணும், ஏன்னா அது கொஞ்சம் கட்டும். அதனால நம்மளுக்கு கிளாஸில் ஊற்றி குடிக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது பெட்டர். முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியணும் ஜவ்வரிசி, ஸோ அப்போதான் அது வெந்துச்சுன்னு அர்த்தம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸில் செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டு. திடீர்னு உங்களுக்கு ஸ்வீட் காவிங் இருந்துச்சு, ஸ்வீட் கிரேவிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நம்ம வந்து பாதாம் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பசங்களுக்கு கொடுக்கும்போது இது ரொம்ப ரிச்சாக இருக்கும், நல்லா விரும்பியும் பசங்க சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு நீங்கள் டெய்லியும் ஒரு வீக்லி வாரத்துக்கு ஒரு வாட்டி எப்படி கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ ஜவ்வரிசி பாயாசம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாகும். நீங்கள் வேணால் மில்க் மேடுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ரிச்சாக வேணும்னா இந்த ஸ்வீட் கோவா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இப்போது பாதாம் முந்திரி அதுக்கப்புறமா பம்கின் சீட்ஸ் வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் பெரிய பெருசாக. அது எதுக்குன்னா கொஞ்சம் நம்ம குடிக்கும் போது இது கொஞ்சம் நம்ம க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் நம்மளை வாயிலோட படும்போது. ஸோ சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க, பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Mustafa and Shirley.